முன்னாடியெல்லாம் பிபி அப்படிங்கிறது, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 60 வயசு, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்தது. இப்ப இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே பிபி வந்துடுது. அதுக்கான மாத்திரை மருந்துகள் சாப்பிடுறாங்க. இன்னொன்னு பிபி வந்துடுச்சுன்னா, ரெகுலரா லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. எனக்கு வந்து பிபி இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேஷுவலா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் அத சொல்றதுக்கு பயப்பட்டாங்க. இல்ல சொல்றதுக்கு வெட்கப்பட்டாங்க. இல்ல ஐயோ! இது வந்துடுச்சேன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா இப்ப எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேஷுவலா, "ஓ! உனக்கு பிபி இருக்கா? எனக்கும் இருக்கு. உனக்கு சுகர் இருக்கா? எனக்கும் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப பிபி, ஹை பிபி இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இடுப்ப தூக்குறது, சர்வாங்காசனம், விபரீத கரணி, ஷிர்ஷாசனம் இதெல்லாம் பண்ணாம முதல்ல என்ன பண்ணணும்னா, சாதாரண பயிற்சிகளை எல்லாம் பண்ணி, அத கரெக்ட்டா ரெகுலரைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சில தலைய தூக்குற ஆசனங்கள், அதே மாரி இடுப்ப தூக்குற ஆசனங்கள்லாம் பொறுமையா பண்ணலாம். இந்த பிபிய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கும் இந்த பிராணமுத்ரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணணும்? இப்போ இந்த 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல் அப்படி வச்சுக்கோங்க, கைகள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த சுண்டு விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இந்த விரல் அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே ஈஸியா, ஜாலியா, ஹாப்பியா நடந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது என்ன வாழ்க்கை? ஒரே ஸ்ட்ரெயிட்டா ரோடு போயிட்டே இருந்தோம்னா, டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். நெறைய ஹேர்பின் பெண்ட்ஸ் இருந்ததுன்னா, சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட கரெக்ட்டா வண்டிய ஓட்டுவோம். வளைஞ்சு, நெளிஞ்சு போகும்பொழுது. அதே மாரி தாங்க வாழ்க்கையும். இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், ஜாலி, சேட்னஸ் எல்லாம் கலந்து தான் வரும் எப்பவுமே. ஸோ, அந்த மாதிரி வரும்போது, நமக்கு என்ன சொல்றோம்? சாதாரணமா ஹாப்பியா இருக்கும்பொழுது சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, உடனே என்ன பண்ணிடுறோம்? நான் பயங்கர டென்ஷனா இருக்கேன், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படிங்கிறோம். அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக், அதாவது பிபி அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம்ல. 2டே 2 வார்த்தை தான். பிபி அதாவது ஏ டு இசட் இருக்கிற அந்த ஆங்கில வார்த்தைகள்ல பி அப்படிங்கிறதும் பி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. என்ன அப்படின்னா, என்னோட பிபி எகிறுது, தயவு செஞ்சு நீ ஒன்றும் பேசாத அப்படிங்கிறோம். இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவருக்கு, தயவு செஞ்சு அவர்கிட்ட ஜாகிரதையா பேசு, அதுக்கு மேலே நீ ஒன்றும் பேசாத, அவரே ஒரு பிபி ஆளு அப்படியெல்லாம் கேஷுவலாக சொல்கிறத கேள்விப்படுறோம். முன்னாடியெல்லாம் பிபி அப்படிங்கிறது, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்தது. இப்போ இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே பிபி வந்துடுது. அதுக்கான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றாங்க. இன்னொன்று பிபி வந்துடுச்சுன்னா, ரெகுலராக லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. சில நேரங்களில் அந்த மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்க. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பல பாகங்கள் இருக்கு இல்லையா? உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையுமே எல்லாத்துக்குமே மூல காரணம் எதுன்னா, நம்மளுடைய இருதயத்தினுடைய விரிஞ்சு சுருங்குற அந்த சிஸ்டாலிக், டயஸ்டாலிக்கினுடைய பிரஷர் தான். இந்த பிரஷர் 120, 80 ஆர் 110, 70 இது வரைக்கும், இல்ல 130 அப்படி இருந்து அது வரைக்கும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. 125, 30 வரைக்கும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அதுக்கும் ஜாஸ்தியா போக ஆரம்பிச்சா அப்படின்னா தான் பிரச்சனை. இந்த சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் அதாவது இந்த பிபி அப்படிங்கிறது 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்னு லோ பிரஷர். இந்த லோ பிரஷரும் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஹை பிரஷரும் டேஞ்சர் தான். இந்த பிரஷர் இருக்கிறவங்க லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்றாங்க. அந்த மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொண்டு என்ன பண்றீங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிபி அப்படிங்கிறது இப்போ வந்து கேஷுவலா எல்லாருக்குமே எனக்கு வந்து பிபி இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேஷுவலா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் அத சொல்றதுக்கு பயப்பட்டாங்க. இல்ல சொல்றதுக்கு வெட்கப்பட்டாங்க. இல்ல ஐயோ! இது வந்துடுச்சேன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா இப்ப எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேஷுவலா, "ஓ! உனக்கு பிபி இருக்கா? எனக்கும் இருக்கு. உனக்கு சுகர் இருக்கா? எனக்கும் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி சாதாரணமா எடுத்துக்காம, வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் பிரிகாஷனா அப்படின்னா, இந்த முத்திரைகள் பண்ணலாம், யோக பயிற்சி பண்ணலாம், பிராணாயாம பயிற்சி பண்ணலாம், கிரியாஸ் நெறைய இருக்கு. அது பண்ணலாம். அடுத்தது உணவு டிசிப்ளின் இருக்கு. அது பண்ணலாம். அதே மாரி மெடிடேஷன், தியானம் பண்ணலாம். இந்த மாரி நெறைய இயற்கையான அற்புதமான பயிற்சிகள்லாம் இருக்கும்போது, அத தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி, அத குறைக்க பாருங்க. வராம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்க. வந்த பிற்பாடு இதெல்லாம் பண்ணி குறைங்க. இதுக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக பயிற்சியில நெறைய ஆசனங்கள் இருக்கு. பிபி இருந்ததுன்னா அது வந்து குறைக்கிறது. அதாவது ரொம்ப ஹை இன்டென்சிவ் ஆசனங்கள் வந்து பிபி இருக்கும்போது பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் ரொம்ப பிபி, ஹை பிபி இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இடுப்ப தூக்குறது, சர்வாங்காசனம், விபரீத கரணி, ஷிர்ஷாசனம் இதெல்லாம் பண்ணாம முதல்ல என்ன பண்ணணும்னா, சாதாரண பயிற்சிகளை எல்லாம் பண்ணி, அத கரெக்ட்டா ரெகுலரைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சமாக நம்ம சில தலையை தூக்குற ஆசனங்கள், அதே மாதிரி இடுப்பை தூக்குற ஆசனங்கள்லாம் பொறுமையாக பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணலாம். ஆசன பயிற்சிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான பலனை தரும். பட் ஹை பிபி இருக்கிறவங்க, இப்போ நான் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க முதிரைகள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 2 முதிரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரா அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி. நம்ம உடம்புல அந்த பிராணன், அதாவது உயிர், லைஃப், எனர்ஜி, என்ன வேணால் அதுக்கு பேர் சொல்லலாம். அந்த பிராணன் ரொம்ப முக்கியம். அந்த பிராணனை சரி பண்ணுறதுக்கும், அந்த பிராணனை தக்க வச்சுக்கிறதுக்கும், இந்த பிபியை கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கும் இந்த பிராணமுத்ரா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எப்படி பண்ணணும்? இப்போ இந்த 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல் அப்படி வச்சுக்கோங்க, கைகள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த சுண்டு விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இந்த விரல் அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த முதிரை பார்த்தீங்கன்னா பிராண முதிரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்த முதிரையை உங்களுடைய உடல் மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. தொடைக்கு மேலே வச்சுட்டு உள்ளங்கை உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். கண்களை மூடிட்டு சரியான நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். கண்களை மூடிட்டு 3லிருந்து 5 நிமிஷம் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த முதிரை பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்களுடைய பிபி ரொம்ப கரெக்டாக சரியான ஒரு அளவுக்கு வரும். அது லோ ப்ரெஷராக இருக்கிறவங்க இன்னொரு முதிரை பண்ணணும். அதுக்கு பேர் பைரவ முதிரைன்னு பேர். பைரவ முதிரை அப்படின்னு ரொம்ப ஈஸி. அதாவது கஷ்டப்படாமல் நிதானமாக உட்காந்து பொறுமையாக நம்மளுடைய மூச்சை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரைகள்லாம் ரொம்ப உதவும். இப்போ இந்த இடது கையை கீழே வச்சுக்கோங்க, உங்கள் வலது கையை மேலே வச்சுக்கோங்க. உங்கள் கரெக்டாக தொப்புளுக்கு நேராக வச்சுக்கோங்க. உங்களுடைய தொப்புள் பகுதிக்கு நேராக உங்கள் விரல்களை வச்சுக்கோங்க. கைகள் சாதாரணமாக இருக்கட்டும், ஷோல்டரை தூக்கக்கூடாது, ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சரியான சமமான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்லேயோ இல்லை தரையில் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம். கால்களை மடக்க முடிஞ்சதுன்னா கால்களை மடக்கி உட்காந்துக்கலாம். இல்லையா கால்களை நீட்டிக்கங்க. நீட்டிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு 3லிருந்து ஒரு 5 நிமிடம் இந்த பைரவ முதிரையில் கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த முதிரையில் இந்த மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இழுத்து அவ்வளோக்கு எவ்வளோ விடுறீங்களோ, அந்த உங்களுடைய லங்ஸினுடைய ஓட்டம், இதயத்தினுடைய அந்த இரத்த ஓட்டம் எல்லாமே சீராகும். நம்ம உடம்பினுடைய அவயவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நிறைய ஆக்சிஜனேற்றம் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனேற்றம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிபி எக்ஸலண்ட்டாக நார்மலுக்கு வருங்க. இது வந்து நீங்கள் சரியாக முறையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ஸோ பைரவ முத்ராவில் கண்களை மூடிக்கிட்டு நல்லா பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடுங்க. இது நீங்கள் வெளியில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, யோக பயிற்சி பண்ண முடியாது. அதனால் முதிரை பயிற்சி பண்ணலாம். முதிரை பயிற்சி நீங்கள் எங்கே வேணால் போகும்போது பண்ணலாம். என்ன ஒன்று உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களுடைய மூச்சிலையும் உங்களோட முதிரையிலையும் இருக்கணும். வேற எதையாவது யோசனை பண்ணிட்டு இதை பண்ணீங்கன்னா பலன் இருக்காது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது தியான முதிரை. தியான முதிரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்காட்டி விரலையும் உங்கள் கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் தொடை மேலே உங்கள் கைகளை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு நல்ல பொறுமையாக மூச்சு இழுத்து விடுங்க. 3லிருந்து 5 நிமிடம், இல்லை 6 நிமிடம், அப்புறம் இல்லை 9 நிமிடம், அப்படி இல்லைன்னா 18 நிமிடம், 21 நிமிடம், மேக்ஸிமம் 21 நிமிடங்கள் பண்ணலாம். இதை பண்ண 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 உங்களுடைய பிபி கரெக்டாக ரிலாக்ஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ பிராணசக்தி உங்கள் உடம்புக்குள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிபி வந்து அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் அதீதமான காரம் சாப்பிட்றத தவறுங்க. அதே மாதிரி அதிக ஆயில் சாப்பிட்றத தவறுங்க. நிறைய சுகர் போட்ட ஐட்டம்ஸை தவறுங்க. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிபி இருக்கிறவங்க தினமும் காலையில் 20லிருந்து 40 நிமிடம் நடைப்பயிற்சி, காலையில் போக முடியலன்னா சாயங்காலம் 20லிருந்து 40 நிமிடம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. முத்திரைகள் பண்ணுங்க. சிம்பிளான ஜென்டிலான வியாயாமாஸ் அண்ட் ஜென்டில் ஆசனா சரியான ஒரு குரு மூலமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க. நீங்கள் இப்போ வந்து ஆசன பயிற்சிகள் மட்டும் நீங்கள் வந்து டிவியை பார்த்தோ அல்லது அதை பார்த்தோ பண்ணாமல், இது ஒரு அவேர்னஸுக்கு தான். அப்போ டிவியில் பார்க்குறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னா செய்யலாம், ஒரு அவேர்னஸ்க்கு தான். முதிரை பயிற்சிங்கிறத நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணலாம். அதில் நிறைய பலன் கிடைக்கும். ஆனால் ஆசனங்கள் பண்ணும்போது நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா, காலை கரெக்டாக வைக்கிறீங்களாங்கிறது ஒரு டீச்சரை வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லது. அதே மாதிரி உணவு பழக்கமும் சரியாக இருக்கட்டும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பிபிக்கு, ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமானது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஃபிசிக்கல் பேலன்ஸ், மென்டல் பேலன்ஸ், அடுத்தது இமோஷனல் பேலன்ஸ்னு இருக்குது. எல்லாத்துக்கும் கத்துறது, எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் பொறுமை இழந்து ஒரு 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 உடம்பு சூடாகனாலே ரத்தம் சூடாகும். ரத்தம் சூடாகும் போது மூளை சூடாகும். மூளை உடம்பே தட தட தடன்னு ஆடும். அந்த நேரத்தில் தான் பிபி ஹை ஆகும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு பக்கம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே எதையும் உள்ளுக்குள்ளாரையே வச்சுக்கிறது, எதையுமே வெளியில் சொல்லிக்காமல், எதையுமே இந்த ப்ரெஷரை வெளியில் காமிச்சிக்காமல் உள்ளுக்குள்ளாரையே வச்சுக்கிறது. அதுவும் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா,
பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுறதுக்கு என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத உட்காந்து பேசி முடிவெடுங்க. உட்காந்து பேசி முடிவெடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. கவலைப்படுறதை விட என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதற்கான முடிவே தவிர கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால பிரச்சனைகள் தீராது. அதே மாதிரி வருமானத்துக்குள்ளார வாழ்க்கை, நல்ல ஒரு சிந்தனை, உங்களுக்குங்கிற மீ டைம், நல்ல பாடல்கள் கேளுங்க, பால்கனியில் உட்காந்து நல்ல மூச்சை இழுத்து சுவாச பயிற்சி பண்ணுங்க, கைகளை நீட்டி நல்லா வாக் போங்க. 6 மணிக்கு முன்னாடி நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்துருங்க. அமைதியாக உட்காந்து தியான பயிற்சி பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த தியான முத்ரா, பிராண முத்ரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவ முத்ரா, இந்த 3 முதிரைகளையும் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி கொடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, மென்று ஒழுங்காக பொறுமையாக சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு காற்று, கால் வயிறு தண்ணி இருக்கட்டும். நல்லா தூங்குங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க நல்லா தூங்கணும். 7 மணிலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அப்படி தூங்குனீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.